ஏதாவது டொனேஷன் வாங்கித்தான் நடத்துகிறது இந்தியாவில். ஆனால் அதற்கு விதிவிலக்காக பாரதிய ஜனதா கட்சி வியாபாரம் செய்கிறது. எப்படி என்றால் 1988ஆம் ஆண்டுதான் துவங்கப்பட்டது கௌதம் அதானி அவர்கள் கம்பெனி. ஷேர் மார்க்கெட்டில் கமோடிட்டி ஷேரை தொடங்கினார். அதற்கு முன்பாக பல ஜாமவான்கள் எல்லாம் இந்தியாவிலே இந்த வியாபாரத்தை தொடங்கி சுருட்டி மூடிக்கொண்டார்கள். ஆனால் இந்த வியாபாரத்தின் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை இன்றைக்கு அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். என்றால் எப்படி? காந்தி ரெஜிமெண்டில் பேர் வைத்தார். அதற்கப்புறம் நேரு ரெஜிமெண்டில் பேர் வைத்தார். எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கட்டுப்பாடு சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறார்கள். இவர்கள் என்றால் வேறுபடுத்துகிறார். டிஃபரன்ஸ் பிட்வீன் மகாத்மா காந்தி அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். வாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீவிரவாதத்துக்கும் அகிம்சை. மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை கையில் எடுத்ததனால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மகாத்மா காந்தி சிறப்பாக எடுத்தது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் வாங்கி ஒரு வருடத்திற்குள்ளே அவர் உயிரை மாய்த்து இந்த நாடு மதசார்பற்ற நாடு அமைதியாக வாழ்வதற்கு துணை புரிந்திருக்கிற மகாத்மா காந்தியை நிர்வாகிகளோடு கலந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் மணி அவர்களே, ஹரி அவர்களே, கண்ணன் அவர்களே, மாநிலத்தினுடைய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர்கள் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மூத்த நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கின்ற ரவியிடம் இப்படி கொச்சையாக பேசுவதை தவிர நாம் வேற எதை எதிர்பார்க்க முடியும்? ஏனென்றால் ஒரு பிறப்பால் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவர், வளர்ப்பால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். அவரிடம் இது போன்று விமர்சனங்களை தான் நாம் எதிர்பார்க்க முடியும். இந்த நாட்டிற்கு அகிம்சை வழியிலே சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று நம்மளுடைய தலைவர் அண்ணல் காந்தியடிகள் போராடினார். அவரை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே இந்த நாட்டில் பிரிவினைவாதம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்த நாட்டில் மணிப்பூர் போன்ற கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இன்னும் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற பாஜகவின் கைகூலி RSS ரவி அவர்கள் நம் தலைவர் அவர்களை, அண்ணல் காந்தியடிகள் அவர்களை சிறுமைப்படுத்த நினைக்கின்றார். நாங்கள் என்ன கேட்கின்றோம்? இந்த கையை வைத்து கண்ணை மறைத்துக் கொண்டால் இந்த படம் யாரோட படம்? அண்ணல் காந்தியடிகளோட படம். எதற்காக போடப்பட்டிருக்கின்றது இந்த படம்? நாமெல்லாம் இங்கே மொத்தமா நின்று கூடி நின்று ஒரு சுதந்திரமாக இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோமே, ஒருவரை கண்டித்து இந்த அளவிற்கு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர் தான் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். ஆனால் புத்திகட்ட முட்டாள்கள் இது கூட ஒரு சாதாரண, எனக்கு தெரிகின்ற இந்த உணர்வு கூட, இந்த விஷயம் கூட இந்த நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடிக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா? குறிப்பாக கேட்கின்ற இங்கே நமக்கு ரப்பர் ஸ்டாம்பு போட்டு ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி ஒருத்தர் இங்கே போட்டு உள்ளார்களே ஆளுநர், அவர் ரப்பர் ஸ்டாம்பு. நம்மளுடைய தமிழக முதல்வர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்கின்றதற்கு தலையாட்ட வேண்டும். அதுதான் அவருக்கு போட்டிருக்கின்ற பதவியை தவிர எந்த ஒரு முக்கியமான பதவியும் அவருக்கு கிடையாது. அவர் என்ன அரசியல் செய்கின்றார்? இன்றைக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி தந்த அண்ணல் காந்தியடிகளை கொச்சைப்படுத்துகின்றார். அவர்களை கொச்சைப்படுத்தும் போது யாரை கொச்சைப்படுத்துகின்றார்? நம்மளுடைய பண்டித ஜவஹர்லால் நேருவை கொச்சைப்படுத்துகின்றார். இந்த இந்திய தேசிய காங்கிரசிற்காக ரத்தம் சிந்திய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்றார். இப்பேற்பட்ட RN ரவியை நாம் சும்மா விடலாமா? இன்றைக்கு நம்முடைய கையெல்லாம் காவல்துறையால் கட்டப்பட்டு உள்ளது. இல்லை என்று சொன்னால் வருக வருக வருகவே ஐயா KS அழகிரி வருகவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்னை சோனியா காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்க
தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. ஐயா மல்லிகார்ஜுன கார்கே வாழ்கவே. யார் பேசுறா? வீடியோ எடுக்கும்போது அப்புறம் உங்களை நாங்கள் எப்படி பார்க்க இப்பொழுது எஸ்சி துறையினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரஞ்சன்குமார் அவர்கள் இங்கே கண்டன உரை ஆற்றுவார்கள். தலைவர் அழகிரி அவர்களின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் முத்தழகன் அவர்களே, அண்ணன் திரவியம் அவர்களே, மற்ற சக மாவட்ட தலைவர்களே, இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களே, அண்ணன் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, டாக்டர் செல்லக்குமார் அவர்களே, அண்ணன் கோபண்ணா அவர்களே, அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களே, மீனவர் அணியின் அகில இந்திய தலைவர் ராம்சோ பெர்னாண்டோ அவர்களே மற்றும் சக காங்கிரஸ் தோழர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இங்க தலைவர்கள்லாம் வந்து நிறைய அரசியல் பேச விரும்புறாங்க. கவர்னரை பற்றியும் காந்தியை பற்றியும் சுதந்திரம் எப்படி வந்ததும் பற்றியும் தலைவர் அவர்கள் மற்ற ஏனைய தலைவர்கள்லாம் தலைவர் அழகிரி, தலைவர் அழகிரி, தன்மான தலைவர் தலைவர் அழகிரி, ஆட்ரிக் நாராயணன் தலைவர் அழகிரி கண்டன உரையை சுதந்திரம் எப்படி பெற்றது கவர்னருக்கு சொல்லி தரத்துக்கு தலைவர்கள் இருக்காங்க. நான் ஒரே ஒரு நிமிஷத்துல என்னுடைய வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். திரு கவர்னர் அவர்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு திரு கவர்னர் அவர்களே. 2024 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகுவார். முர்மு வந்து இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஜனாதிபதிய ராமர் கோவில்ல அனுமதிக்கல. அதாவது யார் இந்த ஆளுநருக்கு தலைவர் யாரு? ஜனாதிபதி. அவங்களுக்கு இன்னைக்கு சமூக நீதி இல்ல. அவங்களதான் அதுக்கு தான் சொல்ற இந்த சனாதானம் எப்படி ஜனாதிபதிக்கு இருக்குதுன்றத உணர்த்ததுக்கு தான் இங்க காங்கிரஸ்காரங்க மற்ற கட்சிகள் போராடிட்டு இருக்கோம். அன்னைக்கு ராமர் கோவில்ல மோடிக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும். மோடிக்கு சேர்த்து தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். இந்த கவர்னருக்கு சொல்றோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கவர்னருக்கு காந்தியை பத்தி நாங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இன்னும் அடுத்த 24 ஏப்ரல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அப்ப மதுரையில வந்து காந்தியுடைய ஒரு ஏதோ ஒரு இந்த சுந்தர் சி படத்துல காந்தி சிறைசாலைன்னு ஒன்று காமிப்பாங்கல்ல, சுந்தர் சி படத்துல அந்த சிறைசாலைன்னு சொல்ற சிறைசாலையா இல்ல நூலகமான எனக்கு தெரியாது. அந்த இடத்துல காந்தியை பத்தி சொல்லி தரத்துக்கு 3 மாசம் நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம் காங்கிரஸ் அரசு சார்பா உங்களுக்கு விடை கொடுத்து. அப்ப போய் காந்தியை பத்தி கத்துக்குங்க. சுபாஷ் சந்திர போஸ் கட்டமைத்த ராணுவத்தின் 4 தளங்களுக்கு மகாத்மா காந்தி என்று ஒன்று பேரிட்டாரு. நேரு அவர்களுடைய பேரை வைத்தாரு. பட்டேல் அவர்கள் பேரை வைத்தாரு. அப்துல் கலாம் ஆசாத் பேரை வைத்தார். இந்த அரசியல் தெரியாத சூனியம், அதாவது நீங்க தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த தண்டசோறு 3 வேளை சாப்பிடுறவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாதான். 3 வேளை தண்டசோறு வீட்டுல உட்கார வச்சு கொடுத்தா என்ன பண்ணுதுன்னு தெரியாதான். ஏதாவது உளறிட்டு இருப்பாங்களாம். அதனால ஓசியில ஆளுநர் மாளிகையில ஓசியில இருந்து 3 வேளை நல்ல வகை சாப்பிட்டு இருக்க ஆளுநருக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியாத உளறி கொண்டிருக்கிறார். அதற்கு நெருங்கி விட்டது காலம். இன்னும் 3 மாசம் தான், 90 நாட்கள் கால அவகாசம் தான் அந்த ஆளுநர் பதவிக்கே இருக்குது, அவருக்கும் இருக்குது. அவர் காந்தி சிறைசாலையில வைத்து அவர் காந்தியை பத்தியும் சத்திய சோதனை பத்தியும் காந்தி இந்த நாட்டுக்கு ஆற்றிய தொண்டுகளை பத்தியும் சுதந்திரம் ஆற்றிய பங்களிப்பை பற்றியும் உணர்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த நேரத்தை அறிந்து கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சூழ்நிலையில் என்ன தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தலைவர் அழகிரி உடனடியாக அதற்கு நிறைவேற்ற கண்டன உரையோ இல்ல ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களை நிகழ்த்தி காங்கிரஸ் கட்சிக்காரர்களை தலைநிமிர செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு எஸ்சி துணையினருக்கும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தோழர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஜெய் பீம், ஜெய் காங்கிரஸ். கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும்
சொல்லின் செல்வர் தலைவர் ஐயா கே.எஸ். அழகிரி அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கு. செல்லப்பெருந்தகை அவர்களே, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சிடபிள்யூசி மெம்பருமான அருமை தலைவர் டாக்டர் செல்லகுமார் அவர்களே, திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணா கோபண்ணா அவர்களே, அருமை அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் காமராஜனுடைய விருது பெற்ற அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ. பலராமன் அவர்களே, சக மாவட்ட தலைவர்களே, முன்னணி அமைப்புகளுடைய தலைவர்களே, அருமை நண்பர் சிரஞ்சீவி அவர்களே, செல்வம் அவர்களே, மகளிர் காங்கிரசினுடைய தலைவி அவர்களே, இளைஞர் காங்கிரஸ், ஆர்டிஐ, நோட்ல காந்தி அதையும் மாத்திரத்துக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி சட்டங்கள் அதை மாற்றிவிட்டார்கள். ஐபிசி கிடையாது, இப்ப சிபிசி கிடையாது, இப்ப எவிடன்ஸ் ஆக்ட் கிடையாது. இப்ப அடுத்த இலக்கு இந்திய அரசியல் சட்டத்தை, டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டித்து பேசுகின்ற, கண்டித்து கேள்வி கேட்கின்ற ஒரே தலைவன் அருமை தலைவன் ராகுல் காந்தி அவர்கள். இந்தியாவில் எந்த மூலையிலே இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழக இந்தியாவிலே எந்த மூலையிலே பாதிக்கப்பட்டாலும் அவருடைய குரலாக, குரலாற்றவர்களின் குரலாக வலிக்கின்றவர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி. அவருடைய தந்தை சோனியா காந்தி அவர்களும் தங்கை பிரியா காந்தி அவர்களும் ஏதோ பரம்பரை பரம்பரை என்று சொல்லுகிறார்களே, கடந்த 20 ஆண்டு காலமாக, 90க்கு 30 வருஷம் ஆச்சு, 30 ஆண்டு காலம் நேரு குடும்பம் இல்லாமல் இந்தியா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்திருப்பார்கள். ஆனால் அதை துச்சமென மதித்து இந்திய மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர்களாக, பாதுகாவலர்களாக தான் இருப்போம் என்று சொல்லி அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரலாறை மாற்றி எழுதுவதற்கு மொராஜி தேசாய் முயற்சி செய்தார். அவரை 2.5 வருஷத்துல காணாத போயிட்டார். நீங்க காந்தி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் போனா, ஏன்னா நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில போய் மாணவர்களை சந்திக்கும் பொழுது இந்த கம்ப்யூட்டர் யாராலப்பா வந்ததுன்னு கேட்டா, ஆப்பிள் கம்பெனியும் ஐபிஎம் கம்பெனியும் கொண்டு வந்தானே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பையன் சொல்றான். ஏனென்று சொன்னால் வரலாறு எப்படி மறைக்கப்படும் என்றால், இந்த 20 ஆண்டு காலத்திலே, 10 ஆண்டு காலத்திலே மோடி அவர்கள் காந்தியை மறைக்கிறார். ஆனால் உலகமெங்கும் மகாத்மா என்று பெயர் எடுத்த காந்தியை மறைப்பதற்கு முயற்சிப்பதற்கு அவர் கட்சியிலே ஒரு தலைவர் கிடையாது. அவர் சுதந்திர போராட்டத்திலே நாம் உயிரை கொடுக்கின்ற பொழுது வெள்ளைக்காரனுடைய காலை பூட்ஸை நக்கிக் கொண்டிருந்த அந்த பிஜேபி RSS ஜனசங்கம் இன்று காந்தியை மறைத்து, அதாவது ஒரு போராட்டம் என்கின்ற பொழுது, இங்கே நாங்கள் மாவட்ட தலைவராக இருக்கின்றோம். நண்பர் திரவயம் கொஞ்சம் வேகமானவர், அருமை நண்பர் ரஞ்சன்குமார் வேகமானவர், நான் மிதமானவர், அண்ணன் சிவராஜசேகரன் அவர்கள் மிதமானவர்கள். ஆனால் அதற்காக இவங்க காங்கிரஸ்ல முத்தரகனும் மற்றவர்களும் பணியாற்றவில்லை. நாங்கள் தான் இந்த ஒரு இயக்கம் நடத்துகின்ற பொழுது காந்தி அவர்களுக்கு உற்ற தோழனாக, உயிர் நண்பனாக அவர்கள் ஆயுதத்தை எடுத்து போராடினார்கள். காந்தி அவர்கள் ஆயுதத்தை எடுத்து மக்களுடைய உயிர் பணம் வைக்க வேண்டாம் என்று சாத்வீக முறையிலே, அகிம்சை முறையிலே போராடி இந்த தேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தார். ஆனால் 100 ஆண்டு காலமாக ஆங்கிலேயருக்கு பக்கபலமாக அருமை தலைவன் காமராஜரை கொல்வதற்கு அன்றே முயற்சி செய்த அந்த ஜனசங்கத்தார் இன்று முகமூடி அதிகார போதையிலே, அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் எது வேண்டாலும் செய்து விடுவோம் என்று அவர்கள் இன்று எடுத்து யாரை நிறுத்துறாங்க? யாரு நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு கட்சியில ஆளு சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு இல்ல.
நம்மளுடைய இயக்கத்தில் இருந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே வல்லபாய் பட்டேல் ஏதோ பிஜேபி காரண மாதிரி ஒரு இமேஜ். ஏன்னா பிஜேபிக்கு சுதந்திரத்துக்கு சம்மந்தம் இல்லை. வல்லபாய் பட்டேலை காமிச்சு நம்மளை பிரிவினைவாதத்துக்கு உட்பட்டாங்க. அதை விட கேவலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வள்ளுவனுக்கு வள்ளுவர் சிலைக்கு காவி உடை கட்டி முயற்சி செய்த இங்கே இருக்கின்ற அண்ணாமலை முதற்கொண்டு பிஜேபியில இருக்கிற கடைசி தொண்டனிலே இருந்து உச்சத்தில் இருக்கிற மோடி என்ற உச்சத்தில் இருக்கின்ற தலைவர் வரையில வரலாற்றை மறைப்பதும் பொய்க்கு உறுதுணையாக இருப்பதும் இந்த நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக வேலை மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, ஒரு குறைந்த காலத்திற்குள் இவ்வளவு திறமையாக உடனே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆளுநர் RSS ரவிக்கு எதிராக கூட்டிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரர் ஆளுநர் மாளிகையிலே தங்கியிருந்தார். ராஜ்பவன் என்பது ஆளுநர் மாளிகை என்பது பிரிட்டிஷ்காரர்களுக்காக கட்டப்பட்டது. பிரிட்டிஷார்கள் அடிமை இந்தியாவை நடத்தும் பொழுது இருந்தது. இப்பொழுது எதற்காக இந்த ஆளுநர் RN ரவியை நாம் அங்கு தங்க வைத்திருக்கிறோம்? மூத்த அமைச்சர்கள், பேரவை தலைவர் அனைவரும் கிரீன்வே சாலையில குடியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே ஆளுநர் ரவியை அங்கிருந்து விரட்டி கிரீன்வே சாலையில் ஒரு பங்களா கொடுத்து அமர்த்துமாறு ஒரு வேண்டுகோளை எங்கள் மக்கள் மன்றத்தின் முன்பாக நாங்கள் வைக்கிறோம். நான் 6 மணிக்கு தினத்தந்தி டிவியில மக்கள் மன்றத்தில் பேச வேண்டும். அதற்காக நான் முன்பே உரையாற்றி செல்லவிருக்கிறேன். நிறைய நேரம் இந்த கண்டன உரை ஆற்ற முடியவில்லை என்றால் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஆளுநருக்கு முதலில் வரலாறு தெரியாது. இவர் எப்படி IPS படித்தாரு, எப்படி கல்லூரியில வரலாறு படித்தார் என்று தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தால் எல்லோரும் குளறுபடி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ரவிக்கு எவ்வளவு மார்க் போடுறீங்கன்னா 1 மார்க் கூட போட முடியாது. அவன் படிச்சானா படிக்கலையாவ தெரியல. நான் ஒரு சட்டமன்றத்தில் இருக்கேன், சட்டமன்ற கட்சி தலைவரா. அவருடைய நடை, உடை, பாவனை, இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா ஒரு தலைவரா, ஒரு பொறுப்பான ஒரு பதவிக்கு நிகரானவரா என்ன பார்த்தா எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் தான் ஆளுநரா இருக்காரு. ஆளுநர் உரையை படிக்கிறாரு. சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையா பாதியில விட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்காரு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் கிறுக்கு பயிலங்க பாதியில போயிடுவானுங்க. கிளாஸ்ல இருப்பான், திடீர்னு காணாம போயிடுவான். அவன் ஏன் போறான், எதுக்கு போறான்னு தெரியாது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டப்பேரவை. இந்த சட்டப்பேரவையில பேரவை தலைவர் படிச்சுட்டே இருக்காரு. தமிழும் தெரியாது உனக்கு, ஆங்கிலமும் சரியா தெரியறதில்லன்னு சொல்றாங்க எல்லாமே. அதனாலதான் உனக்கு மகாத்மா காந்தி வரலாறு தெரியல. உடனே விட்டுட்டு வெளிநடப்பு பண்றாரு. இப்ப ஒரு வெளிநடப்பு சட்டப்பேரவையில் நாங்கெல்லாம் அப்படியே கூடி குறுகிய உட்கார்ந்து ஆளுநரே போயிட்டாரு, அவையை நடத்த முடியலன்னு சொல்லுவோமா? சிறப்பா நடத்தணும். நடத்த மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த ஆளுநர் படித்த உரைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படினார். இந்தியாவில் எந்த ஆளுநருக்கும் கிடைக்காத ஒரு அவமரியாதையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தேடி கொடுத்த ஆளுநர் தான் ஆளுநர் ரவி. மகாத்மா காந்தியை பத்தி மட்டும் இவரு குறை சொல்லி, குற்றம் சொல்லி, வரலாற்று திரிவோடு பேசல. ஆரம்பத்திலிருந்து பாருங்க. நம்ம ஒரு மனதில் வந்திருக்கணும். 1947 நாம் விடுதலை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது நம்ம எல்லாருக்கும் அறிவோம். ஆனால் அந்த விடுதலையை ஒரு ஏளனப்படுத்தும் வகையில் கவர்னர் நடந்து கொள்வது ரொம்ப தவறான விஷயம். மகாத்மா காந்தி அவர் செய்த சாதனைகள் எல்லாத்தையும் நமக்கு அறிவோம். ஆனால் இவர்கள் அவங்க சைடில் பேசுறதுக்கு ஆள் இல்லை, போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதனை படைத்து தியாகங்கள் செய்த தலைவர்களை வஞ்சிக்கும் வகையாகவும் சரி, அவர்களை குறை கூறும் வகையாகவும் தான் இந்த அரசு நடந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வரணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க. பிரதமர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களும் சரி, அவர்களுடைய செய்திகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். இது எல்லாத்தையும் அளிக்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக 2024 காங்கிரஸ் கூட்டணி வாக்குறுதி மாபெரும் வெற்றியை கொண்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ஒரு போராட்டம் நடத்த இடம் கொடுத்தால் இதுல என்ன பொருள் இருக்கிறது? நீங்க தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிற பேராண்மை, அவருக்கு இருக்கிற தைரியம், ஜனநாயகத்தின் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த மாநகர காவல்துறைக்கு இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன். எதற்காக இத மாதிரி அச்சப்படுறீங்க? பாரதியார் பாடினார், அஞ்சி அஞ்சி சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை உலகத்தில் என்று பாடினார். எதுக்காக இத மாதிரி அஞ்சுறீங்க? நான் கார்ல வந்தேன், இது உள்ளார நுழைய இடம் இல்லை, நேரா போயிட்டேன். என்னுடைய ஓட்டுநர் புதியவர், அதனால நேரா காரை ஓட்டிட்டு போயிட்டார். நேரா போனோடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது, சரி ஆளுநர் மாளிகையை பார்த்துட்டு வருவோன்னு அந்த பக்கம் போனேன். நான் சொல்றேன், அங்க போலீஸே இல்லை. என் கூட வந்தவர் கேட்டார், தலைவரா அப்படியே அந்த செவுத்தை தாண்டி உள்ளார குதிச்சு ஒரு கோஷம் போட்டு வந்துருமான்னு கேட்டார். நீங்க ஜெயக்குமார் எம்பின்னு நினைச்சிடாதீங்க, அது அவர் முன்னாடி அது மாதிரி செஞ்சார், இப்ப அது மாதிரி செய்ய மாட்டார். நான் எதற்காக சொல்றேன்னா, ஆளுநருக்கு நீங்கள் இவ்வளவு அச்சப்படக்கூடாது. நான் ஆளுநரை மீறணும்னு சொல்ல, நான் ஆளுநரை நீங்க அவமதிக்கணும்னு சொல்ல. எங்களுடைய ஜனநாயக கடமையும் எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ராஜீவ்காந்தி சிலையில செய்யறோம்னா அது என்ன? ராஜீவ்காந்தி சிலையில எங்களுக்கு இல்லாத உரிமை என்ன உங்களுக்கு? எங்க தலைவர் சிலைக்கு முன்னாடி நாங்க செய்யறோம். அது நீங்க கொண்டாந்து கலைஞருக்கு எதிர்த்தாப்புல செய்ய வைக்கிறீங்க. நான் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கலைஞர் தான் நின்றுட்டு இருக்கார். நான் நம்முடைய காவல்துறை மேல எனக்கு அவர்களுடைய கடமை, அவர்களுடைய தியாகம், அவர்கள் அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் எனக்கு குறைபாடெல்லாம் கிடையாது. போன முறை ராஜீவ்காந்தி சிலை இருக்கிற அந்த கேம்பஸ் உள்ளார கொடியேற்றுறோம்னு சொன்னோம். அதுக்கு ஒரு நாள் இந்த ஊர் காவல்துறையோட போராட வேண்டியிருந்தது. எங்களுக்குன்னு ஒரு கேம்பஸ் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி விட்டுருக்கீங்க, அது உள்ளார ராஜீவ்காந்தி சிலை இருக்கு. அந்த கேம்பஸ் உள்ளார கொடியேற்றணும்னா நீங்க ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா எந்த சட்டத்துல இடம் இருக்கு? அது மாதிரி எந்த சட்டத்துல போலீஸ்காரவங்க ராஜீவ்காந்தி கேம்பஸ் உள்ளார கொடியேற்ற கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்கு? நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்எச்ஏ கேட்கணுங்கிறாங்க. நாங்க ஏன் போய் என்எச்ஏ கேட்கணும்? அது எங்களுக்கான இடம். அது எங்க தலைவருடைய சிலை இருக்கிறது, அதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு, அதை தாண்டி வெளியில போனாதான் நாங்க என்எச்ஏ கேட்கணும், பிஹெச்ஏ கேட்கணும், எஸ்ஹெச்ஏ கேட்கணும். இது என்ன அர்த்தம்? இது காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்க ஆளுநர் செய்திருக்கிறது முறையா? நான் ஆளுநர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன், ஏத்துக்கிறீங்களா? மகாத்மா காந்தியை உண்மைக்கு புறம்பாக விமர்சிக்கிற ஆளுநர் மீது நாங்கள் காவல் நிலையத்தில் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ஊர் காவல்துறை அதை விசாரிக்குமா? நீங்க யாராவது சோசியல் மீடியாவில் யாராவது ஒரு தலைவரை பத்தி தப்பா எழுதிட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு அடிச்சு உள்ளார போடுறீங்கல்ல? தமிழ்நாடு காவல்துறை அதை செய்யறது இல்லையா? ஏன் மகாத்மா காந்திக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது என்ன அர்த்தம்? அவருக்கு ஜாதி பலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஜாதி தலைவர்களா இருந்தாதான் தமிழ்நாடு போலீஸ் பயப்படும், மற்றவங்கன்னா பயப்படாதா? இதெல்லாம் முறை இல்லை. இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் அழுத்தமாக சொன்னார்கள், வரலாற்றை சொன்னார்கள். டாக்டர் செல்லகுமார் சொன்னார், ஜெயக்குமார் சொன்னார், மோகண்ணா சொன்னார், பொன்கி சொன்னார். எல்லாருமே வரலாற்றை சொன்னார்கள். எல்லாரும் வரலாறு அறிந்தவர்கள். நீங்க இந்த ஆளுநர் தமிழகம் வருகிற பொழுதே தமிழக காங்கிரசின் சார்பாக நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். அவர் ஒரு கல்வியாளரோ சமூக வாழ்வில் மேம்பட்ட ஒரு மனிதரோ அல்ல.
அவர் ஒரு ராணுவ பின்னணி, காவல்துறை பின்னணி கொண்டவர், உளவு பார்க்கிற பின்னணியை கொண்டவர். ஏன்னா அவர் ஒரு உளவுத்துறை அதிகாரியாகத்தான் பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு அவர் தேவையில்லை, வடகிழக்கு மாநிலங்களுக்கு அவர் தேவை. அவரையே தமிழ்நாட்டில் கொண்டாந்து போடுறீங்க, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் நாம சொல்றோம். இங்க சில நண்பர்கள்லாம் ரொம்ப கடுமையா பேசுறாங்க. அதற்கு முன்பெல்லாம் இந்த மேடைகள்ல யாராவது கடுமையா பேசினா எங்களை யாராவது ஒருவர் அதை தடுத்து நிறுத்துவோம். இந்த முறைதான் அப்படி நாங்க யாரும் செய்யல. ஏன்னா பேசியது கூட அவ்வளவு கடுமை இல்லை. எந்த நியாயம், எந்த வரலாறு அடிப்படையாக வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு மகாத்மா காந்தி பெரிய பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது, சுபாஷ் சந்திர போஸ் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், பட்டேல் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நாங்க சொல்றோம். என்னைக்காவது காங்கிரஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கா? நண்பர்களே, நம்முடைய தோழர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், உங்ககிட்ட தலைவர்களே கிடையாது. எனவே நீங்க என்ன செய்யறீங்கன்னா, எங்களோட சண்டை போட எங்க தலைவர்களே 2 பேரை பிடிச்சிக்கிறீங்க. நீங்க அவங்க பேரை சொல்றீங்க, அவங்க பேரை சொல்லும் பொழுது நாங்க எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. யாராவது பார்த்திருக்கீங்களா? நம்ம நண்பர் சொன்னார், எல்லார் ஊர்லயும் கோயில் இருக்கு, எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உடைய. இது ஒண்ணு திராவிடர் கழக கூட்டம் இல்ல, காங்கிரஸ். ஒரு ஊர்ல கும்பாபிஷேகம் நடந்தா அந்த ஊரே குதூகலமா தான் செய்வாங்க. யார் இல்லைன்னு சொல்றா? அயோத்தியில மக்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருந்தது. அது என்ன, அயோத்தியில முதல் கூப்பிடுற கும்பாபிஷேகம் அது. 3200 ராமர் கோயில்கள் அயோத்தியில் இருக்கின்றன. மோடி கட்டிருக்கிறது 3201. அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சொன்னார், அந்த கோயிலை திறப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எதுவுமே இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் நண்பர் கோபண்ணா தான் சொன்னார், வீட்டுல ஒரு விசேஷம்னா கூட ஒரு அர்ச்சகர் செஞ்சாதான் வீட்டுல ஒத்துக்கிறாங்களே ஒழிய, நம்மளே சூட காட்டினா போதும் வேலை, இங்க நீங்களே ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா பெரிய கோயில் கட்டிருக்கிற ஒரு சங்கராச்சாரியார் அல்லது ஒரு வைணவ மகத்தை சார்ந்த ஒருத்தவர் யாரையாவது கூப்பிட்டு சூட கொளுத்த சொன்னா கொளுத்த மாட்டாங்களா? நீ தரையில படுத்து கிடந்தேங்கிறாங்க 11 நாள். ஏயா நீ தரையில படுக்கிற? எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, முன்னாடி ஒரு பாரதிய ஜனதா பொம்பளை அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தது, காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு நான் தரையிலேயே படுத்து கிடப்பேன்னு ஒரு பொம்பளை சொன்னிச்சு. இப்ப அது இல்ல, செத்துட்டுது அது. நான் இன்னொன்று சொல்றேன், இது அபசகுணமாகவோ பிற்போக்குத்தனமாகவோ நாங்க சொல்றதா யாரும் நினைக்காதீங்க. கோயில் கட்டியெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஊர்ல கோயில் கட்டினவெல்லாம் ஊர் பிரசிடண்ட் ஆயிருக்கணும், இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் செஞ்சவெல்லாம் எம்எல்ஏவா இருக்கணும், எம்பி ஆகிருக்கணும், முதலமைச்சர் ஆகிருக்கணும். பிள்ளையார் சொல்லிய விளைச்சதாயா கலைஞர் 5 முறை முதலமைச்சரா வந்தாரு. அவர் என்ன கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சா முதலமைச்சரா வந்தாரு? இதெல்லாம் நீங்க எங்க பேசுற பேச்சு, எங்ககிட்ட வந்து பேச முடியுமா? அதெல்லாம் சும்மா. ஆன்மீகம் என்பது வேறு, அது மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நாம் செய்கிற காரியம். உனக்கு விரும்புகிற ஒரு உருவத்தின் முன்பாக அல்லது உருவமின்மைக்கு முன்பாக நீ அமர்ந்து கண்களை மூடி
எனக்கு இந்த 2 நிமிடமாவது நல்ல மனதை கொடு, நல்ல அமைதியை கொடு, எல்லோரும் நன்றாக வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கு என்று நாம் பிரார்த்திக்கிறோம் பாருங்க. அதற்கு பெயர் தான் ஆன்மீகம். மற்றதெல்லாம் வேடதாரிகள். என்ன இருக்கு? நம்ம எம்பி சொன்னார், பாபர் மசூதி இடிச்ச இடத்துலயா பெரிய கோயில் கட்டி இருக்கிற. அவர் 1 கிலோமீட்டர்னு சொன்னார். சரியான கணக்கு. நீங்க சேட்டலைட் மூலமா எடுத்த கணக்கு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் நீ அந்த கோயிலை கட்டிக்கிற. அவளை ஏன் அந்த மசூதியை போயிடுச்சிங்க? இதை இடிக்கிறது உங்களுக்கு பொழுதுபோக்கா? எதுக்காக அதை போய் இடிச்சிங்க? நண்பர்களே, எங்க ஊர்ல பூராயர் சாமி போவோம். பூராயர்னா கோவிந்தராஜ சுவாமி. அத பல்லக்குல தூக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு தான் இன்னைக்கு போவாங்க. ஸ்ரீமுஷத்துல இருந்து கிள்ளை வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் கிள்ளையில இருந்து வேறு வழியா ஸ்ரீமுஷம் திரும்பி போவோம். நீங்க அந்த பூராயர் போறப்ப எங்க பகுதியில் இருக்கிற எல்லா மசூதிகள்லையும் அந்த பூராயருக்கு வேண்டுதல் உண்டு. அங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்பாங்க. அவங்க சில வேண்டுதலை செய்வார்கள். இது என்ன இன்னைக்கு நேரத்து நடந்ததா? இது 100 வருஷத்துக்கு மேல நடக்குது. நீங்க வேணா ஸ்ரீமுஷ்ணம் போய் கேட்டு பாருங்க. ஸ்ரீமுஷ்ணம் கோயில் இருக்கிற பூராயர் நீங்க சேத்தியாத்தோப்பு வழியா கீரப்பாளையம் புவனகிரி வழியா கிள்ளைக்கு போய் திரும்பவும் கிள்ளையிலிருந்து வேறு ஒரு சாலை வழியாக ஸ்ரீமுஷ்ணம் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். பாளையங்கோட்டையில புவனகிரியில பல இடங்கள்ல அவர் தங்குவார். அவர் தங்குகிற எல்லா இடங்களிலும் இருக்கிற மசூதிகளில் இருந்து அவருக்கு படையல் செய்வார்கள். இது பல 100 ஆண்டுகளாக நடக்குது. நம்ம சொல்லி நடக்கல, இது அது நடக்குது. அத மாதிரி ஊர்ல கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது நியாயமா? இது நான் கேட்கிறேன். நீ அயோத்தியில ராமர் கோயில் கட்டின, யாரு கட்டக்கூடாதுன்னு சொன்னா? கொஞ்சம் எல்லாருமே நல்லா யோசிக்கும். காங்கிரஸ் கட்டக்கூடாதுன்னு சொன்னா? கம்யூனிஸ்ட் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? முலாயமும் லாலும் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல வடநாட்டில் இருக்கிற யாராவது அந்த இடத்துல கோயில் கட்டாதீங்கன்னு சொன்னாங்களா? ராமருக்கு கோயில் கட்டாதீங்கன்னா சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க, மசூதியை இடிச்சு சர்ச்சை இடிச்சு அந்த இடத்துல போய் ஒரு இந்து கோயிலை கட்டாதீங்க. இது இந்துக்களுக்கு மட்டும் சொன்னதல்ல, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சேர்ந்துதான். நீங்க வேற ஏதாவது ஒரு கோயிலை இடிச்சு அந்த இடத்துல உங்களுடைய மசூதியோ உங்க சர்ச்சையோ கட்டாதீங்கிறது தானே காலம் காலமாக நாம் சொல்வது. என்னைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? யாராவது இதை மீறினால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நான் இன்னைக்கும் சொல்றேன், அயோத்தியில ராமர் கோயில் இருந்த இடத்தை இடிச்சுட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. சரி, அப்படியே ஒருத்தவன் இடிச்சுட்டு கட்டி இருந்தான்னு வச்சீங்க, நாம சொல்றோம் அது காட்டு பிராண்டித்தனம், அது தப்பு. ஒரு இறை வழிபாடு நடக்கிற இடத்தை இடித்து விட்டு அங்கே இன்னொரு இறை வழிபாட்டிற்கு யாராவது காரணகர்த்தாவாக இருந்திருந்தால் அவரை விட ஒரு காட்டு பிராண்டி உலகத்திலேயே இருக்க முடியாது. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, அந்த காலத்துல இருந்த எல்லாமே காட்டு பிராண்டின்னு அவர் சொன்னதுக்கு ஒரு அடிப்படை உண்டு. அவர் ஒண்ணும் வாய் தொடரல. அவருக்கு இவெல்லாம் காட்டு பிராண்டின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? இதே தொழில் இவங்களுக்கு. நண்பர்களே, மகாத்மா காந்தி அத மாதிரி எதையாவது போய் இடிச்சிருக்காரா? எந்த ஊர்லயாவது எந்த இறை வழிபாட்டு தலத்தையாவது இடிச்சுட்டு அந்த இடத்துல இன்னொரு இறை வழிபாட்டு தலத்தை மகாத்மா காந்தி உருவாக்கி இருக்கிறாரா? ஜவஹர்லால் நேரு உருவாக்கி இருக்கிறாரா? காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறதா? எங்களுக்கு எவ்வளவு உயர்வுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். எவ்வளவு உயர்ந்த சிந்தனை எங்களுடைய சிந்தனை.
அவரவர்களுடைய இறை வழிபாடு அவர்களுக்கு உண்டு. எங்க குடும்பத்திலேயே எங்க அம்மா கிருஷ்ணரை கும்பிடுற விதம் வேற, என்னுடைய மனைவி கிருஷ்ணரை கும்பிடுற விதம் வேற. ரெண்டு பேரும் இந்துக்கள் தான், ரெண்டு பேரும் வைஷ்ணவர்கள் தான், ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தர்கள் தான். ஆனா அவங்க குடும்பத்துக்கான பழக்க வழக்கம் வேற, இவங்க குடும்பத்துக்கான பழக்க வழக்கம் வேற. ஏங்க அதல்லவா நம்முடைய நாகரிகம். எவ்வளவு அற்புதமான நாகரிகத்தை இந்தியர்கள் கடைபிடித்தார்கள். இதுல இவங்க எப்ப பார்த்தாலும் கடப்பாறையும் சுத்தியுமா அலையறான். எங்க பாருங்க கடப்பாறையும் சுத்தியுமா அலையறான். இது சரியல்ல, இது தப்பு. இந்தியா 140 கோடி மக்கள் வாழ்கிற இடம். 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், 15 கோடி கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், 25 கோடி தலித்துகள் இருக்கிறார்கள். நம்முடைய மத வழக்க பிரகாரம் இந்த 3 பேருமே இந்துக்கள் அல்ல. இந்த மேடையில் இருக்கிற ரஞ்சன் இந்து அல்ல. நான் சொல்லல, என்னை பொறுத்தவரைக்கும் அவர் என்னுடைய தோழர், என்னுடைய இந்து தான் அவரு. உங்க பகவத்கீதை சொல்லுகிறது, உங்களுடைய வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது, அவர் இந்து அல்ல. நான் கேட்கிறேன், 50 கோடி மக்களை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த தேசத்துல நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்த முடியுமா? ஏயா எங்களுடைய தலித் தோழர்களை இந்து அல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல தான் அவங்களும் சாமி கும்பிடுறாங்க. எங்களுக்கும் மாரியம்மன் தான், அவங்களுக்கும் மாரியம்மன் தான். அதுவும் சாதாரண மாரியம்மன் அல்ல, சேத்துக்கால் செல்லியம்மன். ஒரு தாட்டி ரஞ்சன் கூப்பிட்டுருக்காரு எங்க ஊருக்கு வந்தப்ப நான் எங்க ஊர் நாட்டாமையை கேட்டேன், ஏங்க இதுக்கு சேத்துக்கால்னு வந்ததுன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒருத்தன் 1/2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தான். அவனுக்கு காசு கொடுத்து நடவு நட ஜனக காசு இல்லை, நடவு நட யாரும் வரல. உடனே அந்த ராத்திரி அவன் செல்லியம்மன் கிட்ட போய் வேண்டிட்டு போறான், காசு இல்லை, நாளைக்கு நடவு நடணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுநாள் குழப்பத்தோடய வயலுக்கு போனானா, வயல் பூரா நட்டுருந்துதான். உடனே அவன் ரொம்ப அகமகிழ்ந்துட்டானா. சரி, திரும்பி வரும்போது சாமியை பார்த்துட்டு போவோம், மாரியம்மாவை பார்த்துட்டு போவோம்னு வந்தா, அந்த சேத்துல நடந்து போறான், அந்த கால் தடம் இருக்கும்ல, அது செல்லியம்மன் சிலை வரைக்கும் போகுதான். அடாடா, இதுதான் நட்டு இருக்குன்னு அவன் நினைச்சான். நண்பர்களே, உள்ளம் அப்படி நினைக்கிறது. நட்டுருக்கலாம், நடலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நிலத்துக்காரன் நம்புறான், நிலம் வச்சிருக்கிறவன் உறுதியா நம்புறான், அதுதான் நட்டுது. எவ்வளவு பெரிய தியாகம். எங்க 2 பேருக்கும் ஒரே சாமி, அதுதான். நீ எப்படி இந்தியாவில் இருக்கிற தலித்துகள் இந்துக்கள் அல்ல என்று நீ சொல்லலாம்? அதனாலதான் மகாத்மா காந்தி அவர்கள் தோள்ல கைய போட்டார். இன்னைக்கு கைய போடுறது வேறையா? இன்னைக்கு கைய போட்டோமோ ஓட்டு விழும். மகாத்மா காந்தி காலத்துல தேர்தலா இருந்தது, லட்சியத்திற்காக அதை செய்தார் மகாத்மா. எவ்வளவு பெரிய அரசியல் இயக்கம், எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய சீர்திருத்த கருத்துக்கள், எல்லோரையும் சகோதரர்களாக நினைக்கிற ஊழம். நீங்க என்ன செய்றீங்க? எல்லோரையும் பகைவர்களாக நினைக்கிறீர்கள். இவங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தி மேல ஏன் தெரியுங்களா கோவம்? RSS பாரதிய ஜனதாவில் தோழமை உணர்வே இருக்காது. தோழமை உணர்வு அல்லாத ஒரு அரசியல் இயக்கம். ஏன்னா அவன் எப்பொழுதுமே வன்முறை, கொலை செய்வது, இதை பற்றி மட்டுமே நீங்க நினைக்கிற ஒரு இயக்கம். நீங்க ரொம்ப போக வேண்டாம், ரொம்ப போகாதீங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்வு, மோடி அவர்கள் மேடை ஏறி வருவார்.
ஏற்கனவே அந்த மேடையில பல பாரதிய ஜனதா தலைவர்கள் அமர்ந்திருப்பார்கள். முரளி மனோகர் ஜோஷி அமர்ந்திருப்பார், அத்வானி அமர்ந்திருப்பார், இன்னும் சில பேர்லாம் அமர்ந்திருப்பாங்க. மோடி அதில் வந்த உடனே அவங்க எல்லாம் எழுச்சி கும்பிடுவாங்க. மோடி கும்பிட்டுக்கிட்டே போவார். முரளி மனோகர் ஜோஷிக்கு கும்பிடுவார், அத்வானி இப்படி கையை ஆட்டி ஆட்டி கும்பிடுவார். ஆனா அவருக்கு கும்பிடாம அவருக்கு அடுத்தது மூணாவதா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கும்பிடுவார் மோடி. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் பிரபல்யமான ஒரு டிவி நிகழ்வு. என்ன அர்த்தம்? உங்களில் மூத்தவர் இல்லையா அத்வானி? இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் RSSல வாழ்கிற மூத்த தலைவர்கள்ல முதன்மையானவர் அத்வானி. நீங்க சுபாஷ் சந்திர போஸ சொல்ற மாதிரியோ பட்டேல சொல்ற மாதிரியோ நான் சொல்லல. நான் சொல்றது நடந்த நிகழ்வை நான் சொல்றேன். நீங்க மூத்த தலைவர். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பார்த்திருக்கிறேன். சோனியா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து வெளியே செல்கிறப்ப பாதுகாப்பு கருதி ஒரு பாதை வழியாக போவார். நான் நினைக்கிறேன் 6வது வாசற்படின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம். ஆனா அந்த வாசற்படிக்கு எதிர்த்தாப்புல தான் அத்வானியுடைய அறை. நாங்க சோனியா காந்தியை கும்பிடுறதுக்காக வேகமா ஓடுவோம். அவங்க கார் ஏறதுக்கு முன்னாடி அத்வானி அந்த ரூம்ல இருந்தா சோனியா காந்தியை பார்த்து கும்பிட்டுட்டு பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன். அவங்கள ரூம்ல ஆட்சிட்டு போய் உட்கார வச்சு தேநீர் கொடுக்கும். நமக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஆளும் பேசுவான், இதான் காங்கிரஸ் பெரிய பழக்கம், அவன் டீ கொடுக்குறான்னு இந்த அம்மா குடிக்கிருப்பாங்க. நண்பர்களே, நாகரிகம் அது, சபை நாகரிகம். அத்வானியோடு நமக்கு வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் உயர்ந்த மனிதன். இல்லைன்னா அந்த காரியத்தை அவர் செய்வாரா? இந்த அம்மா வருதுன்னா கதவை சாத்துப்பான்னு சொல்ற மாட்டாரா? இப்ப நீங்க முர்முக்கு சொல்லிட்டீங்களா, கதவை சாத்திட்டீங்கல்ல, ஏன் முர்முக்கு கதவை சாத்துறீங்க? ஏன் கூப்பிடல? யாராவது ஒரு பிஜேபிக்காரன் பதில் சொன்னாரா? அதுக்கு அது விதவை என்பதற்காக நீங்கள் கதவை சாத்தினீர்கள். நாடாளுமன்றத்தினுடைய கதவையை சாத்தினீர்கள். விதவை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வார்த்தை தான். ஆண்கள் மனைவியை இழந்தால் என்னவென்று நாம சொல்லுவோம்? நீங்க மட்டும் போய் திறக்கலாமா? நீங்க போய் ராமருக்கு சூடம் ஏற்றலாமா? நாடாளுமன்றத்தை திறக்கலாமா? ஐயோ, நான் சொல்றேன், நாங்க ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் செத்துட மாட்டோம், 70 வயசு தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நாள். இதே மர்மு ஒரு நாளைக்கு உங்களை இந்த கேள்வியை கேட்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த கேள்வியா அந்த அம்மா கேட்கும், கேட்காம இருக்காது. ஏன்னா அது போராளி பொம்பளை, அது ஒன்றும் சாதாரணமா வந்துள்ள, போராடி அந்த இடத்திற்கு வந்த பொம்பளை. எனவே தோழர்களே, பாரதிய ஜனதாவும் RSSம் அப்புறப்படுத்த வேண்டிய சக்திகள். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா அவங்களை அப்புறப்படுத்த. நான் என்ன சொல்றேன், நீங்களும் ராமரை கும்பிட்டீங்க, மகாத்மா காந்தியும் ராமரை கும்பிட்டார். நீங்க மேம்போக்கா கும்பிட்டீங்க, அவர் உளப்பூர்வமா கும்பிட்டார். ஆனால் அவர் யார் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுத்தார்? ராமரை கும்பிடாத நேருவை தான் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா நண்பர்களே, இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது மகாத்மா காந்தி. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு கூட சிலர் சொல்லுகிறார்கள், நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சீங்க, இந்த இடத்துல நம்ம பேசுறோம், இன்னைக்கு எழுதி வச்சீங்க. ராமர் கோயிலை திறந்த காரணத்தினால் பாரதிய ஜனதா ஜெயித்து விடும் என்றோ அல்லது வட மாநிலங்களில் இருக்கிறவர்கள் அதற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்றோ ஒரு காலத்திலும் நினைக்காதீர்கள். அது நடக்கவே நடக்காது. நீங்க நல்லா எழுதி வச்சீங்க.
அது ரொம்ப விஷயம் இருக்கு. கோயில் கட்டினவெல்லாம் என்ன நிலைக்கு போவாங்களோ நீ உள்ளூர்ல விசாரிச்சு பாருங்க. நிறைய நடந்திருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்ல. அதனால இந்த நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற்றுட முடியாது. ராகுல் காந்தி தான் வெற்றி பெற்றார். ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் ஒரு கொள்கைக்காக தன்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் எந்த விஷயத்திலையும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது. நம்ம ஆட்கள்கிட்டயே அவர் சொன்னார், கொள்கை ரீதியாக இருங்கள். இதை செஞ்சா ஓட்டு விழுந்துரும், அதை செஞ்சா ஜெயிச்சுடுவோம்லாம் நம்பாதீங்க. எந்த ஒரு அரசியல் இயக்கம் கொள்கை ரீதியாக இருக்கிறதோ அந்த இயக்கம் தான் மக்கள் மத்தியில் நீடிக்கும். அந்த இயக்கம் தான் வெற்றி. எப்படி மகாத்மா காந்தி ஜெயிச்சார்? ஏன் அன்னைக்கு அந்த ராமர் மகாத்மாவுக்கு உதவி செய்தார், RSSக்கு உதவி செய்யல? ஏன்னா மகாத்மாவிடம் உண்மை இருந்தது, மகாத்மா காந்தி கிட்ட கொள்கை இருந்தது. ஒரு காலத்திலும் கொள்கையை அவர் விட்டுக் கொடுத்தது கிடையாது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா மட்டும் இல்லையா, இந்த உலகமே திரண்டு வந்து செங்கோட்டைக்கு முன்பால் நின்றது. நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கூட ஜெயிச்சுட்டா பஞ்சாயத்து போர்டை விட்டு அன்னைக்கு பூரா வெளியில வர மாட்டேங்கிறான். நம்ம கிராமத்துல பார்த்துருப்போம். எங்க ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருந்தார். ஒரு நாள் ரொம்ப கவலையா உட்காந்துருந்தாரு. என்னங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைங்க, இந்த பிரசிடென்ட் ஆனது ரொம்ப தப்பா போயிடுதுங்க. ஏங்க நாங்க வெள்ளை சட்டை போட்டு போனா முறைக்கிறாங்க. நண்பர்களே, உண்மை. நான் ஏதோ மேடைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு, எங்க ஊர்லயே பணக்காரர் ஒருத்தர் பேரை சொல்லி அந்த ஆள் மறைச்சா கூட ஏத்துக்கலாங்க, அவன் நம்மளோட பணக்காரன். இந்த பொட்டி கடை பாவாட என்ன பேச்சு பேசுறேன். நான் கேட்டுருவாங்க, சண்டை வந்துருமேன்னு பாக்குறேன். ஜெயிச்ச உடனே இவர் ஊர்ல தகராறு பண்றாருன்னு சொல்லுவாங்க. நீங்களாவது கேட்டுருவாங்க. அந்த சண்டையை ஏன் பக்கம் திருப்பி விடணும். நண்பர்களே, இது மனநிலை, இதுதான் மனநிலை. ஆனால் மகாத்மா காந்தி அந்த மனநிலைக்கு புறம்பாக இருந்தார். 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செங்கோட்டைக்கு அவர் செல்லவில்லை. வங்காளத்தில் நவகாளியில் அவர் நடைபயணம் மேற்கொண்டார். அங்கு ஏற்பட்ட கலவரத்தை அடக்குவதற்காக தனி ஒரு ராணுவமாக அவர் செயல்பட்டார். இதை நான் சொல்ல, இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லவில்லை. அன்னைக்கு இருந்த வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கார், என்கிட்ட இருக்கிற 30,000 ராணுவத்தை நம்பி நான் வங்காளத்தை விடவில்லை. நான் மகாத்மா காந்தியை நம்பி வங்காளத்தை அவர் கையில் கொடுத்திருக்கிறேன். தனியொரு மனிதனாய் அவர் அதை காவல் காக்கிறார் என்று சொன்னார். அவன் கூட நம்மளை புகழ்ந்து பேசுறான். இந்த ரவிக்கு மற்றவர்களுக்கு புகழணுங்கிற எண்ணமே வரல பாருங்க. புகழாட்டுங்களா கூட தப்பு இல்லை, இகழக்கூடாது. தோழர்களே, ஏதோ ரவி பேசிட்டார், நாம இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காது. இது காங்கிரசுடைய பலகீனம். என்னுடைய அருமை நண்பர் ஒருவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை சொன்னார், நான் இதை பெருசாவே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இது கொள்கையை ஒரு காலத்திலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நான் சத்தம் போடணும்னு சொல்ல, கல்ல தூக்கி எறிங்கன்னு சொல்ல. ஒருத்தவன் பெட்ரோல் கொண்டு வீசினார், அவன் பேர் என்ன? நான் கருக்கா வினோத் மாதிரி ஒரு பாட்டில் உள்ளார போட்டு செய்யன்னு நான் சொல்ல. ஏயா, கருக்கா வினோத்தை விட்டுட்டீங்க, எங்களை கொண்டாந்து இது மாதிரி நியாயமாயாது. நாங்க என்னைக்கும் அதில் போக மாட்டோம், எங்களுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், வன்முறையில் நம்பிக்கை கிடையாது. வன்முறை ஒரு காலத்தில் வெற்றி பெறும்.
ஆனால் பரப்புரையின் மீது நம்பிக்கை வையுங்கள். டீ குடிக்க போறீங்களா, பஸ்ல போறீங்களா, குளிக்க போறீங்களா, நீங்க எங்க சென்றாலும் சரி, ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய பரப்புரையை அழுத்தமாக சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, மேம்போக்கா சொல்லக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. தோழர்களே, உலகத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு இணையான அரசியல் கட்சி கிடையாது. நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற பல அரசியல் தத்துவங்களை நான் ஓரளவிற்கு படித்திருக்கிறேன். முழுமையா படிக்கல, ஓரளவிற்கு படித்திருக்கிறேன். மகாத்மா காந்தியை போல இந்த தத்துவத்தை மேலோக்கி கொண்டு சென்றவர்கள் யாருமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் காங்கிரஸ் இருக்கிறது, இன்னைக்கு இந்தியா இருக்கு. இந்தியாவோடு சுதந்திரம் அடைந்த நாடுகள் ஒன்றாக இருக்கின்றனவா? பாகிஸ்தான் இருக்கா? பர்மா இருக்கா? இலங்கை என்னாச்சு? ஆப்கான் என்னாச்சு? நம்மள சுத்தி இருக்கிற எல்லா நாடையும் பாருங்க. ரஷ்யா என்னாச்சு? சோவியத் ரஷ்யா என்ன ஆச்சு? நண்பர்களே, இன்றைக்கு இந்தியா அப்படியே முழுமையாக இருக்கிறது என்று சொன்னால் காந்தி எழுதி வைத்த வாசகத்தை நாம் மேற்கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த பெருமைப்படுகிற உணர்வு அதிகமாக வர வேண்டும், தன்னம்பிக்கை வர வேண்டும். நீங்க அது இல்லைன்னா ஒண்ணு. கடைசியா ஒரு வார்த்தை முடிச்சுக்கிறேன். ஜெயக்குமாரா அல்லது டாக்டர் பேசினாங்களான்னு தெரியல. இந்த ஆளுநர் ரவிக்கு ஒரு வட்ட செயலாளர் கூட ஆக முடியாது. சிஎல்பி சொன்னாரு, சிஎல்பி பேசுறேன். நான் நல்ல நான் வந்து அப்ப நாற்காலியில நல்ல மூட்ல உட்கார்ந்துருந்தேன். திடீர்னு என் சிஎல்பி ஒரு ஆளுநரை போய் வட்ட செயலாளரோட கம்பேர் பண்றாருன்னு நான் நினைச்சேன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, வட்டம்ங்கிறதெல்லாம் திமுக அண்ணா திமுக தான் உண்டு, நம்ம கிட்ட கிடையாது. இப்ப திமுகவில் ஒரு வட்ட செயலாளர் கொடுக்கணும்னா யாரை போய் பார்க்கணும்? துரைமுருகனை போய் பார்க்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரவி துரைமுருகன் கிட்ட போய் வட்ட செயலாளர் துரைமுருகன் அவரை எப்படி பார்ப்பாரு? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து முதல்வர்கிட்டயோ அல்லது வந்து அந்த காலத்துல கலைஞர்கிட்டயோ பேராசிரியர்கிட்டயோ மற்றவங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அது வேற விஷயம். எனக்கு அண்ணன் துரைமுருகனை பத்தி தான் தெரியும். அவர்கிட்ட தான் நான் 4-5 முறை தேர்தல் சீட்டு பேச போயிருக்கேன். வட்ட செயலாளர் உனக்கா அப்படின்னு கேட்பாரு. இன்னும் கூட சிலதெல்லாம் கேட்பாரு. நான் இங்க சொல்ல நானே போன நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கிட்ட அண்ணா இந்த சீட் எடுத்துட்டு வேற ஒரு சீட்டு கொடுங்க ஏன்னு கேட்டார். இல்லைண்ணா இது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்னா ஜெயிக்காது, உனக்கு ஜெயிக்காது, அதை கூட நான் வச்சுக்கணும். ஏன் இருக்கிற ஜெயிச்சதெல்லாம் நீ வாங்கிக்கணும். ஏப்பா கத்திரிக்காய் வாங்க போனா கூட 2 சொத்த கத்திரிக்காய் போடுதாயா வச்சுக்கலாம். அந்த 9ல இது ஒரு சொத்த கத்திரிக்காய் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். ஏயா எங்களுக்கே அந்த நிலைன்னா ரவி போய் வட்ட செயலாளர் கேட்டா அவருக்கு என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டார். அவரை நீங்க தண்டிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான், வேற வழியே கிடையாது. தோழர்களே, மீண்டும் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். கொள்கையில் உறுதியாக இருங்கள், லட்சியத்தில் உறுதியாக இருங்கள். கொள்கையை சமரசம் செய்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் மேலும் 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 சிறுமைப்படுவீர்களே ஒழிய நீங்கள் உயர்ந்த நிலையை எட்டவே முடியாது. மகாத்மா வென்றதற்கு
நேரு வென்றதற்கு ஒரே காரணம் கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் அவர்கள். அதையே நாமும் செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, தயவுசெய்து கொஞ்சம் எல்லாம் முன்னாடி வாங்க. இந்த சேர்லாம் எடுத்துருங்க. முன்னாடி வந்து இங்க இருந்து ஆளுநர் அறிக்கை கேட்கறது மாதிரி கோஷம் போடணும். எதிராக செயல்படாது, செயல்படாது, செயல்படாது. ஆர்.என். ரவியே செயல்படாது, செயல்படாது, செயல்படாது. அரசு சட்டத்திற்கு எதிராக செயல்படாது, செயல்படாது. முற்றுகையிடுவோம், 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 முற்றுகையிடுவோம். காந்தியடிகளை பழித்த, காந்தியடிகளை பழித்த முட்டாள் ஆர்.என். ரவியை முற்றுகையிடுவோம். பழித்த ஆர்.என். ரவியை முற்றுகையிடுவோம். செயல்படாதே, 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 செயல்படாதே. தமிழக நலனுக்காக எதிராக ஆளுநர் ரவியே செயல்படாது. கொச்சைப்படுத்தாதே, 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 கொச்சைப்படுத்தாதே. விடுதலை போராட்ட தியாகிகளை, விடுதலை போராட்ட தியாகிகளை கொச்சைப்படுத்தாதே, கொச்சைப்படுத்தாதே. மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தாதே, மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தாதே. ராஜினாமா செய், ராஜினாமா செய். மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திய, மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திய ஆர்.என். ரவியை ராஜினாமா செய். ஆர்.என். ரவி வெல்க, வெல்க, வெல்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வெல்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே. மல்லிகார்ஜுன கார்கே வாழ்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. வெல்க, வெல்க, வெல்கவே. ராகுல் காந்தி வெல்கவே. ராகுல் காந்தி வெல்கவே. ராகுல் காந்தி வெல்கவே. அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதியோம், அனுமதியோம். மகாத்மாவை இழிவுபடுத்திய, மகாத்மாவை இழிவுபடுத்துவதை அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். காந்தியடிகளை கொச்சைப்படுத்திய, காந்தியடிகளை கொச்சைப்படுத்திய ஆளுநரை கண்டிக்கிறோம், ஆளுநரை கண்டிக்கிறோம். சகிக்க மாட்டோம், சகிக்க மாட்டோம், சகிக்க மாட்டோம். தேசப்பிதாவை பழிப்பதை, தேசப்பிதாவை பழிப்பதை சகிக்க மாட்டோம், சகிக்க மாட்டோம்.